சிங்க கேபில தானியலை போட்டு சிங்கத்தின் வாயை கட்டிட்டாராம். இந்த கற்ற தூதன் தானியலை தூக்கி வெளியே விட்டு போயிருக்கலாமா இல்லையா? இல்லையா? சிங்கத்தின் வாயை கட்டுற அளவுக்கு இருக்கிறவன் தானியல் தூக்கி என்ன பண்ணிடலாம்? வெளியே தூக்கி விட்டுட்டு காலைல ராஜா வருவார், தானியல் அது வரைக்கும் உட்காந்துருன்னு சொல்லலாம். அதுவும் பெரிய மிராக்கள் தானே. ஆனா சிங்கத்தின் வாயையும் கட்டிட்டான், தானியலையும் உள்ளேயும் விட்டுட்டான், தூதன் போயிட்டான். இப்போ சிங்கம் எப்படி இருக்கும் பாருங்க. அது நல்ல சிங்கம் இல்ல. நல்ல சிங்கம் எங்க இருக்குதுன்னா எருசலேம்ல இருந்துச்சு ஒரு சிங்கம். கழுதையும் அடிச்சுட்டு தீர்க்கதரிசியும் அடிச்சுட்டு அது சாப்பிடாம பக்கத்திலே நின்றுகிட்டு இருந்துச்சான். அது நல்ல சிங்கம். ஆனா இந்த சிங்கம் அப்படி இல்லை, சாப்பிட்ரும் போல. அதனாலதான் தூதன் என்ன பண்ணிட்டான்? வாயும் கட்டிட்டான், பக்கத்துலயும் உட்கார வச்சுட்டான். இப்போ அந்த சிங்கம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படி பார்க்கும் தெரியுமா? டபுள் மடங்கு கோவத்துல பார்க்கும். ஏன்னா நல்ல சாப்பாடு முன்னாடி இருக்கு, சாப்பிடவும் முடியல, வாயும் கட்டியாச்சு. இப்படி எப்படி இருக்கும் பாருங்க. சில நேரத்தில் நல்ல ஸ்வீட்டை கொண்டு வச்சுட்டு சுகர் இருக்கிறவங்க முன்னாடி வச்சிருவாங்க, கூட மனைவியும் உட்கார வச்சிருவாங்க. எடுக்க போனா அந்த அம்மா வேணாம்பா கைய வைக்காதீங்க. அந்த மாதிரி சிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காப்ல யாரு? தானியல் உட்கார்ந்து இருக்காப்ல. இப்ப தானியல் சிங்கத்தை நேருக்கு நேர் பார்க்கவும் மாட்டாரு, ஏன்னா சிங்கம் முறைக்கும். தப்பிச்சுட்டு நினைக்கிறியான்னு நான் யோசித்தேன். ஏன் இந்த தானியல் தூக்கி வெளியே விடக்கூடாது? இப்ப தானியல் யோசிப்பாப்ல, ஆண்டவரே இந்த சிங்கத்திட்டு எப்ப என்ன காப்பாத்துவீங்க? ஒரு நாள் ராஜா வந்து மேல இருந்து டோர் திறப்பாரு, அது வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் அநேகரை கர்த்தர் சிங்கத்தோடு கூட வைத்திருக்கிறார். அந்த சிங்கம் வாய் கட்டப்பட்டு உங்களோடு கூட தான் இருக்கும். அது முடிவு பரியந்தம் உங்க கூட தான் இருக்கும். எப்போ வரைக்கும் இருக்கும் என்றால் ராஜா மேல வந்து டோரை திறக்கிற வரைக்கும் உங்க கூடயே தான் இருக்கும். இந்த கைத்தட்டினாலாம் யாரு? எப்படி ஃபீல் பண்ணி தட்டுறான் பாருங்க. ஆமாங்க. என்ன ஒரே ஒரு உத்தரவாதம், அந்த சிங்கம் உங்களை கடிக்காது, ஆனா முறைக்கும், உரும்பும், எல்லாம் செய்யும். நீங்க நேருக்கு நேரம் பார்க்க முடியாது, பாத்தீங்கன்னா என்ன பாக்குறேன்னு கேட்கும். ஆனா அது கூட தான் நீங்க இருக்கணும். நீங்களும் கேட்கலாம், ஆண்டவரை என்ன தூக்கி கொஞ்சம் மேல விடுங்கப்பா. முடியாது, நோ சான்ஸ். எப்போ வரைக்கும்? நான் வர வரைக்கும், ராஜா மேல இருந்து வர வரைக்கும். இப்படி பல நேரத்துல ஆண்டவர் மறந்துடுவார் நம்மளை உள்ள விட்டு.